Hello friends, welcome to Mami Mess. கத்திரிக்காய்னாலே மூஞ்சி சுளிக்கிறவங்களுக்காகவே ஹெல்தியான டேஸ்டியான கத்திரிக்காய் கொச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னுட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் எண்ணெயை காய வச்சு அதில் 1 டீஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை போடணும். அப்புறம் அதுல நறுக்கின 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை வாசனை கொஞ்சம் போனதும் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அதோட 4 ஸ்பூன் காரப்பொடி போட்டு நல்லா கலக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு காரம் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்னதா நறுக்கின கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி மசாலா கலவையில போடணும். பொறுமையா மசாலாவை கத்திரிக்காயோட முழுசா கலந்துக்கோங்க. குத்தக்கூடாது. பொறுமையா பெரட்டினா போதும். நாங்க 1 கிலோ கத்திரிக்காவை யூஸ் பண்ணியிருக்கோம். முழுசா கலந்ததும் தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. மொத்தமா சேர்ந்ததும் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு கத்திரிக்காயை நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுல புளி கரைச்ச 3 கப் தண்ணி விட்டு நல்லா கலந்துட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. ஒரு பாத்திரத்துல 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணியில கரைச்சுக்கோங்க. கட்டி இல்லாம முழுசா கரையணும். கொச்சு நல்ல கொதி வந்ததும் கரைச்சு வச்ச கடலை மாவை கலந்துக்கோங்க. கடலை மாவு கரைசல் முழுசா கலந்த உடனே அடுப்பை அணைச்சு இறக்கி வச்சுக்கலாம். சூடான சுவையான கத்திரிக்காய் கொச்சு தயார். இதை நீங்க சாதம், சப்பாத்தி, பொங்கல்னு பல வகையான டிஃபனுக்கு தொட்டுட்டு சாப்பிடலாம். கத்திரிக்காய்னே தெரியாத அளவு சுவையான கிரேவியை சாப்பிட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணணும். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி பல ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க வியூஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. எங்களுக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா தேவை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Don't forget to subscribe to Mami Mess. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க.